அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநீதிகளையும் தீமைகளையும் அழைத்து தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக தான் இருக்குது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த கோவில் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. அதனை கம்சன் அறிந்து கொண்டாலுமே குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்கான். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பெண் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகை காக்க அவதரித்து நின்றான். அந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்த இருந்தமையினால் அங்கு இருந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்று ஒரு இடத்துல வைத்து இழப்பாரியிருக்காங்க. அவர்கள் இழப்பாரிய இந்த இடம்தான் சமயபுரம் என்ற பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதன் நினைவாகவே இப்பொழுதுமே இந்த கோவிலில் திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் ஓர் இரவு ஓய்வு பெற்றுக்கொள்வது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. இழப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன் சிவன் அழைக்கவே உலகில் ஜனனன் மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க இங்கு மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனின் சகோதரர்களையும் அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில் இருந்து காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கதாக இந்த கோவில் இருக்குது. இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமலம் திருப்பாத மாயாசுரனின் தலைமேல் எழுந்தருளுப்பதை காணலாம். மேலுமே இந்த கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக இருந்து வருவதாக சொல்லப்படுது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவில் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பாக இருக்குது. திருக்கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக மண்டபம், சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று நிறைவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு
அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக, உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருவறையின் இடதுபுறமும் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்கு உரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர்க்க, தன்னுடைய கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபிணியாக மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க. இங்கு அம்மனுக்கு பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளப்படும். 28 நாளுமே நெய்வேத்தியம் கிடையாது. கரும்புச்சாறு, இளநீர், துள்ளு மாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும். பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பூக்கள் கொண்டு வந்து அம்மனுக்காக அங்கே அலங்காரம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கு ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சார்த்தி வழிபாடு செய்கிறாங்க. பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது. சிவனிடமிருந்து உள்ள சர்வ சக்திகளை பெற்று படைத்தல், காத்தல், அழித்தல், அது மட்டும் இல்லாமல் அருள் பாலித்தல் என 5 தொழில்களை இங்கு சித்திரை பெருந்திருவிழா நாட்களில் அம்மன் அருள் புரிந்து வருவதாக சொல்கிறாங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் இருக்குது. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் காவிரியின் வடற்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறதாகும். இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்காங்க. குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்காங்க. அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனுடைய திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையினால அங்கிருந்த சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவு அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி இந்த இடத்துல வைத்துவிட்டு இளப்பாரிருக்காங்க. அவர்கள் இளைப்பாரிய இந்த இடம் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதன் நினைவாக இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருவதாகும். இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்காங்க. அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையின் மூத்த அமைச்சராகும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தின. அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் அழைத்து அங்கு அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றி சிறப்புமிக்கதாக இந்த கோவில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.